வணக்கம் நண்பர்களே. சிவாயலி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் அதிரடி திருப்பங்கனங்க நம்ம பார்க்க நேரம் உதய பெருமாள் வாயில வருது, சிவா நீதாண்டா என் மூத்த பையன் அப்படின்னு அந்த இடத்துல சிவாயை கட்டி பிடிச்சி சந்தோஷத்தை வெளிப்படுத்துறாங்க. உதய பெருமாள் இந்திராணி பார்த்து சந்தோஷப்படுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா எங்க அப்பா என்னை ஏற்றுக்கிட்டாரு அயலி அப்படின்னு சிவாவின் கண்கள்லேருந்து கண்ணீர் பெருக்கெடுக்குதுங்க. அது வேற லெவல். அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க நேரம் தாங்க. சாந்தியை எப்படியாவது கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு நம்ம சிவா, அயலி, ரேஷ்மா இவங்க எல்லாமே களம் இறங்குறாங்க. நம்ம ரேஷ்மா ஒரு கட்டத்தில் சாந்தி எங்கே இருக்காங்க அப்படின்னு அந்த இடத்துல கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் நம்ம வர்மா சாந்தியை மறைச்சி வைக்கிறாங்க. அதை கபிலன் இந்த இடத்த நம்ம சிவாயும் அயலியும் கண்டுபிடிச்சிட்டாங்க. இங்கே தான் வந்துட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம மாற்றி ஆகணும் இந்த சாந்தியை அப்படின்னு மாற்றுறாங்க. ஆனால் அந்த வர்மாவின் ஆட்கள் அந்த இடத்துல வர்மாவுக்கு கால் பண்ணி இந்த கபிலன் தான் எல்லாத்துக்கும் காரணம். கபிலன் இங்கேருந்து நாங்கள் வச்சுருந்த இடத்துலேருந்து சாந்தியை கடத்திட்டான், இங்கேருந்து மாற்றிட்டான் அப்படின்னு சொல்லினாரு. இந்த கபிலன் வேணும்னியே உதய பெருமாளை எலெக்ஷனில் வின் பண்ண வைக்கணும், உதய பெருமாளை எனக்கு எதிராக திருமணம் அப்படின்னு கபிலனோட வேலை தான் இது அப்படின்னு அந்த இடத்துல கபிலனை வர்மா தப்பாக நினைக்கிறாங்க. தப்பாக நினச்சி அதோட இல்லாமல் இந்த கபிலனை நான் கண்டிப்பாக உயிரோடு விட போகிறதில்ல அப்படின்னு கொந்தளிக்கிறாங்க. நம்ம கபிலன் பிடியில் இருந்து சாந்தியை அடின்னு அடித்து வெளுத்து நம்ம சிவா, அயலி குரூப் சாந்தியை மீட்டு கொண்டு வராங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா உதய பெருமாளுக்கு ஏகப்பட்ட வருத்தம். நம்ம அரசியலில் நிற்கலாம் அப்படின்னு இருக்க நேரம் ஒரு பெரிய கலகத்தை தூக்கி நம்ம தலையில் உருட்டி தள்ளுறாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் சங்கரிக்கு பண்ணது தான் துரோகம். ஆனால் நான் இந்த சாந்தியை பார்த்ததும் இல்லை, அவள் யாருன்னே தெரியாது. ஆனால் எனக்கும் அவளுக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னுக்கிட்டு உரிமையை கொண்டாடிக்கிட்டு இருக்கா. இவள் யார் அப்படின்னு அந்த இடத்துல தெரியலையே. இவள் இன்னைக்கு லைவில் வேற இந்திராணி ஒரு ப்ரோக்ராம் வச்சுருக்கா. அதில் சாந்தியை கொண்டு நிப்பாட்டி உண்மையை சொல்லதா சொல்லியிருக்கா. இந்த சாந்தி இப்போ எங்கே போயிருக்கா ஒன்றும் புரியலை அப்படின்னு அந்த இடத்துல குழம்பி நிற்கிறாங்க. நம்ம வர்மா நம்ம பிடியில தான் சாந்தி இருக்கா. கண்டிப்பாக இந்த லைவ் ப்ரோக்ராத்தில் அந்த சாந்தி வர வாய்ப்பு இல்லை. இந்த உதய பெருமாள் வந்தால் நமக்கு எதிராக தான் அரசியலில் ஏதாவது பண்ணி எடக்கு முடக்க நம்மளை பிடிக்க தான் அவன் ட்ரை பண்ணுவான். அதனால் அவன் வரக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல நம்ம வர்மா பயங்கரமாக யோசனை போடுறாங்க. கபிலன் இந்த சிவாயும் அயலியும் இந்த குரூப் கண்டுபிடிச்சிட்டு எங்கே சாந்தி இருக்காங்கன்னு தெரிஞ்சு கரெக்டாக அந்த லொக்கேஷனுக்கு போகிறாங்க. வரும் அப்படி இல்லை, அங்கே இருக்க சாந்தியை நம்ம மீட்டு வேறு இடத்துக்கு கொண்டு போனோம். இல்லைன்னா சாந்தியை கொண்டு நிரூபித்து உண்மையை வெளிப்பட்டு எங்கள் அப்பாவுக்கு ஆதரவாக ஓட்டெல்லாம் போட்டுருவாங்க. அது நடக்கக்கூடாது. நான் வர்மாவோட குரூப்பு, அதனால் நான் வர்மாவுக்கு ஆதரவாக பண்ணணும் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம வர்மா அப்படியில் இருக்க சாந்தியை மீட்டு கொண்டு போகிறாங்க. நம்ம கபிலன் இதை பார்க்குறாங்க. நம்ம வர்மா குரூப்பு என்ன நம்ம பிடியில் இருந்த சாந்தியை இந்த கபிலன் கொண்டு போகிறான். வர்மா இப்போ என்ன பண்ண, இந்த கபிலன் தான் எல்லாத்துக்கும் காரணம். அவன் அப்பனுக்கு சப்போர்ட் பண்ணி இப்படி ஒரு வேலையை தென்னாவட்ட பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே என்னோட பயம், என்னை பற்றிய பயம் எல்லாம் கபிலனுக்கு விட்டு போச்சு. அதுதான் அவன் இந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்கான். இவனோட ஆட்டத்தை முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு கோபத்தில் கொந்தளிக்கிறாங்கங்க. அப்போ தான் நம்ம இது தெரியுது, நம்ம கபிலன் பிடியில் தான் இப்போ சாந்தி இருக்கிறா. இந்த கபிலன் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம சிவாயும் அயலியும் கபிலன் மறைச்சி வச்ச இடத்துலேருந்து அந்த குரூப்பு கபிலனோட குரூப்பை அடின்னு அடித்து வெளுத்து நம்ம சாந்தியை மீட்டு கொண்டு போகிறாங்க. ஒரு கட்டத்தில் கரெக்டாக 8 மணிக்கு லைவில் டெலிகாஸ்ட் ஆகுது. எனக்கும் உதய பெருமாளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. உதய பெருமாள் யாருன்னே தெரியாது. ஆனால் நான் அவர் தான் என் கணவர் அப்படின்னு எவிடன்ஸாக கொண்டு காட்டி எல்லாத்தையும் நம்ப வச்சேன். இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த வர்மாவின் பித்தலாட்டம் தான். வர்மா தான் உதய பெருமாளுக்கு எதிராட்டு நான் இப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்ல வச்சேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. மொத்த மக்களை பார்க்காங்க. என்ன இப்படி ஒரு தில்லாலங்கடி இந்த வர்மா பண்ணியிருக்கான். வர்மாய்க்கு எதிராக உதய பெருமாள் ஆக்ஷன் எடுப்பார். வர்மாவைக்கு செய்ய தப்பை சுட்டி காட்டுவார். அப்படி இப்படின்னு எல்லாம் தெரிஞ்சு கோபத்தில் கொந்தளிச்சு தான் இந்த வேலையை பண்ணியிருக்காங்க அப்படின்னு அந்த இடத்துல நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லைங்க,
நம்ம உதய பெருமாளுக்கு ஏகப்பட்ட சந்தோஷம். இதுக்கு எல்லாம் காரணம் நம்ம சிவாயும் அயலியும் கஷ்டப்பட்டு தான் என்னை வந்து என் மானத்தை காப்பாற்றிருக்காங்க. எனக்கும் அந்த சாந்திக்கும் தொடர்பு இல்லை அப்படின்னு வந்து சாந்தியின் வாயாலே உண்மையை போட்டு உடைச்சிட்டாங்க. இது நல்ல விஷயம் அப்படின்னு வந்து உதய பெருமாள் கண்கலங்குறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் சிவா தான் அப்படின்னு வந்து சிவாயை கட்டி பிடிச்சி, இந்த பாருடா நீ தான் என் மூத்த பையன் அப்படின்னு வந்து நிரூபிச்சிட்டா சிவா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கட்டி பிடிக்கிறாங்க. நம்ம மறைஞ்சு நின்று நம்ம இந்திராணி பார்த்து அப்படியே கலங்குறாங்க. உண்மையாட்டே சிவா வந்து சித்தப்பாவோட மூத்த பையன் தான், அவன் அக்கா அக்கான்னு என்னை கூப்பிட்டான், அதுக்கு எல்லாம் காரணம் இதுதான் அப்படின்னு வந்து சந்தோஷப்படுறாங்க. இந்த வீட்டின் பெருமையை நிலைநாட்டிட்டான் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நீ என் மூத்த பையன், இதை வந்து நான் ஏற்றுக்கிட்டேன், எல்லாத்துக்கிட்டையும் உன்னை பற்றிய உண்மையை நான் சொல்ல போகிறேன்டா அப்படின்னு வந்து அந்த இடத்த சொல்லுறாங்க. நம்ம உதய பெருமாள் வாயால் இப்படி ஒரு வார்த்தையை கேட்ட உடனே நம்ம சிவாக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம். என்னை வந்து எங்கள் அப்பா வந்து அவர் வாயாலே வந்து பையன் அப்படின்னு வந்து ஏற்றுக்கிட்டாரு, இதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு நம்ம அயலிக்கிட்ட போய் சொல்கிறாங்க. இந்த பாரு அயலி, நான் இவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் வந்து விடிவு கிடச்சிட்டு எங்கள் அப்பா என்ன அவரோட பையன் அப்படின்னு வந்து ஏற்றுக்கிட்டாரு, அவர் வந்து என்னை கட்டி பிடிச்சி சந்தோஷத்தை வெளிப்படுத்தினார். எனக்கு இது போதும், என் வாழ்க்கையில் நான் வந்து எவ்வளவோ கஷ்டத்தை வந்து தாங்கியிருக்கேன், ஆனால் இந்த நாளை எனக்கு மறக்கவே முடியாது அப்படின்னு சொன்னோன்னா நம்ம அயலி பரவாயில்ல, சிவா வாழ்க்கையில் மெல்ல மெல்ல வந்து விடிவு வந்துட்டு பரவாயில்ல அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஆனால் சிவா வாழ்க்கையில் எனக்கு இடம் இருக்கா என்னன்னு கேட்டால் கஷ்டம்தான். ரேஷ்மா சிவா கூட நெருங்கிட்டு இருக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல உன்னை கெட்டி பிடிச்சி உன் சந்தோஷத்தில் எனக்கும் பங்கு இருக்குது அப்படின்னு வெளிப்படுத்த முடியாத பாவி ஆயிட்டேன் சிவா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அயலி வந்து கண்கலங்குறாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்திராணிக்கு ஏகப்பட்ட சந்தோஷம். இங்கே கபிலனுக்கு பேரடி கணங்கா வர்மா வந்து இடிக்கிறாங்க. இந்த சைடு பார்த்து என்ன நினச்சிக்கிட்ட வர்மா போட்டு வந்து இடிக்கிறாங்க நம்ம கபிலனை. என்னடா நினச்சிக்கிட்ட உன் அப்பனுக்காக இப்படி வந்து நீ பண்ணிட்ட அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா எல்லாத்துக்கும் காரணம் இந்த கபிலன் தான். நம்ம சாந்தியை மறைச்சி வச்சோம், ஆனால் நம்மகிட்ட இருந்து சாந்தியை வந்து உதய பெருமாள் ஜெயிக்கணும் அப்படின்காக மீட்டு கொண்டு போயிட்டான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோவத்தில் வந்து கொந்தளிக்கிறாங்கன்னு சொல்லலாம். இந்த சைடு நம்ம பார்த்தோன்னா கபிலன் எவ்வளவோ வர்மாட்ட சொல்கிறாங்க, இல்லை வர்மா நான் எல்லாம் நல்லதுக்கு தான் செய்தேன், இதுக்கும் எனக்கும் வந்து எந்த தொடர்பும் இல்லை, நான் வந்து சாந்தியை வந்து இந்த எங்கள் வீட்டில் உள்ள குரூப்பு கண்டுபிடிச்சி கண்டிப்பாக இதில் கொண்டு வந்து சேர்த்துரும் அப்படின்னு வந்து அவங்க எங்கே வந்துட்டு இருக்காங்கன்னு எல்லாம் லொக்கேஷனை பார்த்து தான் சாந்தி அந்த இடத்துலேருந்து இடமாற்றம் பண்ண பார்த்தேன். ஆனால் அது உனக்கு கண்ணுக்கு தப்பாக பண்ணிவிட்டு நான் உனக்கு துரோகம் பண்ணுவேன்டா, போடண்டா நிறுத்து கபிலா, நீ உன் அப்பையும் ஜெயிக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவா அப்படின்னு வந்து நிரூபிச்சிட்ட அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோபத்தில் நம்ம வர்மா என் கையில் மட்டும் நீ கிடைச்சா உன்னை நான் சுட்டு தள்ளிடுவேண்டா, நீ வந்து இந்திராணிக்கு ரகம் தானே, கண்டிப்பாக உன்னை விட போகிறது இல்லைடா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து புலம்புறாங்க. நீ இனி மினிஸ்டர் பையனாக மாறிடலாம் அப்படின்னு தானே, இதுக்கெல்லாம் வந்து காரணம் நீ தானடா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து திட்டுன்னு வந்து திட்டி தீக்குறாங்க அப்படின்னே வந்து சொல்லலாங்க.